ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, சில எக்ஸல் ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ் இங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. ட்ரிம், லெஃப்ட், ரைட், மிட், இந்த 4 ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி இந்த ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்கேன். அது என்னன்றதை மறுபடியும் நான் உங்களுக்கு ரீட்ரேட் பண்ணேன். இந்த ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம்னா, ஒரு வேர்டில், ஒரு செல்லில் இருக்கிற வேர்டில் அன்வான்ட் ஸ்பேசஸ் இருந்ததுன்னா அதை தூக்குறது தான் அந்த ட்ரிம்மோட வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, வேர்ட் ஆர் நம்பர்னு கொடுத்துருக்கேன். என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு எடுத்துப்போம். இந்த வேர்டில் இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். இப்போ உண்மையிலே ஸ்பேஸ் இருக்கா இல்லைன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இது லென்த் ஃபங்க்ஷன், இதுவும் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு. லென்த் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இப்போ பார்த்துறோம். லென் ஆஃப் இங்கே என்ன காட்டுது, லென்த்து 10 அப்படின்னு காட்டுது. சரியா? இப்போ இதை ட்ரிம் பண்ணிட்டு என்ன லென்த் காட்டுதுன்னு பார்ப்போம். ட்ரிம் ஆஃப் இந்த டெக்ஸ்ட் என்டர். இப்போ இதோட லென்த்தை பார்ப்போம். நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல கண்ட்ரோல் ஆர் எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் ஆர் என்ன பண்ணோம்னா, லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல கொண்டு வரும். அது வெறும் டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃபார்முலா இருந்தாலும் சரி. பாருங்க, லென் ஆஃப் D2. இப்போ இந்த D2 ரெஃபரன்ஸ் பண்ணி 9 அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. அது இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி சொல்ல பாருங்க, இங்க கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியும் இந்த இடத்துல. இது ட்ரிம் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ரீஐட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து இருக்கும்போது அதுவும் ஒரு ட்ரிம் ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட். லெஃப்ட் ஃபங்க்ஷனா என்ன அர்த்தம்னா, கொடுத்துக்கிற வேர்டில் லெஃப்ட்லேருந்து நம்ம எத்தனை வேர்ட்ஸ் வேணுமோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் லெஃப்ட் ஃபங்க்ஷன். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஈக்குவல் டு இங்கே பாருங்க, டாப் இது வேணா எடுத்துக்கலாம், இது எதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இது டாப் D2. இங்கே என்ன காட்டுதுன்னு பாருங்க, லெஃப்ட் ஆஃப் என்ன டெக்ஸ்ட் எத்தனை கேரக்டர்ஸ் கட் பண்ணி எடுக்கணும். நான் D2ங்கிறத வந்து இதுவாக வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிறதுனால வச்சிருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் வேணும்னா டைரெக்டாக டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இங்கே வந்து பாருங்க, எத்தனை டெக்ஸ்ட் D2ஓட இது வச்சு அப்படியே அந்த மலையாளத்துலேருந்து எடுத்து லெஃப்ட்லேருந்து எத்தனை கேரக்டர்ஸ், 4 கேரக்டர்ஸ் கட் பண்ணி எடு. என்ன ஆகுது, லெஃப்ட்லேருந்து 4 கேரக்டர்ஸ் மாத்திரம் கட் பண்ணி எடுத்துருக்கு. இது லெஃப்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ரைட் ஃபங்க்ஷன். ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, ரைட்ல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் கட் பண்ணி எடுக்கணும் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஈக்குவல் ரைட் ஆஃப் இதே டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன், கமா 5 கேரக்டர், 4 ஏதோ ஒன்று 5 கேரக்டர் பாருங்க. ரைட்ல இருந்து 5 கேரக்டர் ஒய்யே இல்லை, அந்த 5 கேரக்டர் மாதிரி கட் பண்ணி தூக்கிடும். அடுத்து இருக்கிற நமக்கு ட்ரிம் ஃபங்க்ஷன் மிட் ஃபங்க்ஷன். மிட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, நம்ம லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட் எண்ட்லேருந்து எத்தனை கேரக்டர், ரைட்டுங்கிறது ரைட் எண்ட்லேருந்து எத்தனை கேரக்டர், மிட்டுங்கிறது ஒரு வேர்டுக்கு நடுவுலேருந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை கேரக்டர் கட் பண்ணணும். இதுதான் வந்து மிட் ஃபங்க்ஷனோட வேலை. அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஈக்குவல் டு மிட் ஆஃப் டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டார்டிங் நம்பர் என்ன, ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னா, நான் ஒரு 4வது கேரக்டர்லேருந்து கட் பண்ணணும். அப்புறம் எத்தனை கேரக்டர், அதுலேருந்து 4 கேரக்டர் கட் பண்ணி எடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? 4வது கேரக்டர் என்னது, NALA தான் 4. அதுல 4 AYAL 4 கேரக்டர் கட் பண்ணி எடுத்திருக்கா. இதான் மிட்டோட ஃபங்க்ஷன். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம்னா நான் இங்கே போடுறேன். உங்களுக்கு தெரியறதுக்காக இங்கே போடுறேன். நான் இந்த ஃபார்முலாஸை இங்கே போட்டேன். போன இதில் எனக்கு ஒரு இது ஒன்று வந்தது, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன போடுறீங்கன்னு அதையும் கொஞ்சம் எனக்கு இது பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் அதை போடுறேன். பாருங்க, அதே மாதிரி இருக்கு மிட் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ட்ரிம்மு, இந்த லெஃப்ட் லென்னெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். வேணுன்னா அதே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இதான் மேலே யூஸ் பண்ணிக்கிற ஃபார்முலாஸ். உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியுங்கிறதுக்காக நான் அதையும் லென்னுக்கு போய் இது ஃபார்முலா ஏரியா. இங்க வேர்ட் இல்லை நம்பர் அப்படின்னு நாம் போட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வேர்டுக்கும் அதே தான், நம்பருக்கும் அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேர்டுக்கு போல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, வேர்டுக்கு போல ஏதோ ஒரு நம்பர் அதுவும் அப்படிதான் ஆக்ட் ஆகும். ட்ரிம் ஃபங்க்ஷன் விட்டுருங்க, நம்பர்ல ஸ்பேஸ் வச்சிங்கன்னா எடுக்காது. நியூமரிக் வேல்யூ இருக்கும்போது மிச்சம் இதெல்லாம் லெஃப்ட் ரைட் இதெல்லாம் பார்த்து வேர்டு இருந்தாலும் அதை நம்ம எப்படி சொல்றோமோ அப்படி கட் பண்ணி எடுக்கும். அதுக்காக தான் நான் நம்பர் பார், அதாவது நம்பராக இருந்தாலும் வேர்டாக இருந்தாலும் இந்த லெஃப்ட் ரைட் மிட் ஃபங்க்ஷன் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சில சமயம் நம்பர் இருக்கிற செல்லு அது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டாக நம்பர் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களால் ஸ்பேஸ் வைக்க முடியும். இல்லை டெக்ஸ்ட் ஃபீல்டாலாம் அந்த ஃபீல்ட் நம்பர் ஃபீல்டாக இருந்தால் அந்த இடத்துல உங்களால் ஸ்பேஸ் வைக்க முடியாது. ஸ்பேஸ் நிற்காது, நம்பர் ஸ்பேஸ். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு இதில் எடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. 25 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. 2 மாதம் முடிஞ்சிருச்சு நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி. பட் இன்னும் நிறைய பேர் பார்க்கணும், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய லைக்ஸ் கொடுக்கணும்,
நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். இது ஒரு ஒரு இது ஒரு பேசிக்காக இருந்தாலும் நான் ஏற்கனவே ஒரு ஒரு இதுலேயும் சொல்கிற மாதிரி இது ஒரு எஜுகேஷன் சார்ந்த சிறந்த ஒரு இது எக்ஸலுங்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்டில் ஐ பி சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.